நான் வந்து உனக்கு சாட்சி சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து நீங்க வந்து சிவபெருமானுடைய திருமுடிய தரிசனம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றேன்னு சொல்லி பொய் சாட்சி சொல்ல சாட்சியா அந்த தாழம்புவை கூப்பிட்டுக்கிட்டு பிரம்மதேவன் வந்து வந்துடுறாரு. இப்போ திருமாலும் பிரம்மாவும் நிக்கிறாங்க. அப்ப பிரம்மா என்ன சொன்னா, உங்க திருமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பொய் சொன்ன தாழம்போட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா சிவபெருமான் வந்து பிரம்மனுக்கு வந்து நீ பொய் சொன்ன ஒரு தெய்வமா இருந்து நீ பொய் சொன்ன காரணத்தினால உனக்கு வந்து எங்கேயுமே பூலோகத்துல கோவில்கள் இல்லாம போகட்டும் அப்படி. அதுக்கப்புறம் பிரம்மதேவன் சாப விமோக்ஷனம் வாங்கின தலங்கள் நிறைய இருக்கு. அந்த சிவபெருமான் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாம ஜோதி ரூபமா வந்து திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி கொடுத்த இந்த நாள் தான் வந்து திருக்கார்த்திகை தீபம். திருக்கார்த்திகை தீபம் அவங்க 2 பேருக்கும் அந்த கார்த்திகை மாசத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல பௌர்ணமி கூடிய நாள்ல அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. இத நாங்க மட்டும் இந்த பலனை அடைஞ்சது போதாது, இனி வரும் நாட்கள்ல மானிட மக்களும் இந்த தரிசனத்தை காணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிட்டது காரணமா அவர் வந்து லிங்கோத்பவரா காட்சி கொடுக்குறாரு.